Hello world, this is Rajesh here from F5 to Ride. Welcome back to my channel. Thank you for tuning into my channel and thank you for all the support and love நீங்கள் வந்து என்னோட சேனல் கொடுக்கறதுக்கு and keep supporting. So today வந்து day 2 in வால்பாறை. நேற்று வந்து சென்னை to அதிரப்பள்ளி via கோயம்புத்தூர் அவினாசி பாலக்காட் அப்படியே போய் அதிரப்பள்ளி ஃபால்ஸை விசிட் பண்ணுது. செம்ம மழை, பேய் மழையிலே போய் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு நேராக ஒரு 8:30க்கெலாம் வால்பாறை வந்துட்டோம். அந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை ட்ரைவ் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலைன்னா ப்ரீவியஸ் எபிசோடோட ஐகான் அண்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து day 2 ஆஃப் திஸ் ரைட், வால்பாறை ட்ரைவ். அண்ட் தென் next episode இன்னைக்கு வந்து டே ஸ்டார்ட்ஸ் வித் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், முருக டெம்பிள் இன் வால்பாறை. எக்ஸலண்ட்டான கோயில், மஸ்ட் விசிட். எக்ஸாக்ட்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு சின்ன சந்துக்குள்ளே. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும். பீஸ்ஃபுல். இப்போலாம் வந்து எந்த கோயிலுமே போனால் கூட்டம், புஷ் பண்ணி சத்தம், அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. முருகர் இருக்கார், அந்த பக்கம் சிவன் இருக்கார், இந்த பக்கம் ஐயப்பன் இருக்கார். எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு இப்போ நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 4 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் வந்து போக போக vlogல கண்டினியூ பண்ணுறேன். Stay tuned in this channel. See you in vlogging mode in my car. ஓகே, இன்னைக்கு இப்போயான டிரைவர் வந்து நம்ம சுரேந்தர். நவீன் வந்து என்ன பண்ணுற, கண்ணை முழிச்சிக்கிட்டே தூங்குறான். ஸோ கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் ஆன் day 1 in வால்பாறை. அண்ட் திஸ் இஸ் அவர் day 2 ஆஃப் அவர் ட்ரிப். நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறோம். 12 kilometers to நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ 12 kilometers மொத்தம், ஆனால் 45 minutes ஆகும். ஸோ டிரைவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் 45 minutes ஆகும். ஓகே, சூப்பர். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டைம் இஸ் 9:40, எக்ஸாக்ட்லி 9:40. 33 minutes காமிக்குது. 10 kilometer ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் சின்ன கல்லாறு இப்படி தானே போகணும். அதெல்லாம் போகணும். நல்லமுடி வியூ பாயிண்ட் அண்ட் தென் சின்ன கல்லாறு. வால்பாறை வந்து அது என்ன 7th heaven அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆஃப் டீ எஸ்டேட். தடை செய்யப்பட்ட பகுதி வால்பாறை நகராட்சி. ஷோலையார் எஸ்டேட் வெயிட் போட்டுருக்காங்க. வேலை பறிச்சு டிவி இருக்குது. ஸ்கூல் ரிலேட்டடாக இல்லை, கல்யாணம். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. The oldest tree factory is still running. பார்த்துக்கோங்க. In வால்பாறை. சைஸ் ஏக்கர் எத்தனை? 1003 acres. 1003 ஏக்கர். ஸோ நம்ம அது வழியாக நல்லமுடி காட்சிமுனைக்கு செல்லும் வழிக்கு வந்துட்டோம். See the view of the tea estate.
ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டீ எஸ்டேட் வால்பாறை. அங்கே அந்த அது என்னது கிராஸ் மலையா, அது என்ன மலை? கிராஸ் ஹில் பாருங்கள். என்ன இந்த வியூ பாயிண்ட்டை நிறுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இந்த வியூவை. அப்பா அங்கே வில்லேஜ் ஆகுது. அந்த அந்த ஒரு மாதிரி மேலே ஏறுது பாரு, தண்ணி வில்லேஜ் மாதிரியே இருக்குது, திட்டு திட்டாக இருக்குது. நல்லமுடி வியூ பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. கார் கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிவிட்டு ஒரு 300 meters வாக் டுவர்ட்ஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தி நல்லமுடி வியூ பாயிண்ட். அங்கே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு 2 kilometers அப் ஹில் மேலே ஏறி வியூ பாயிண்ட்டை பார்க்கணும். ஆமாம் ஆமாம், லாஸ்ட் இயர் February இங்கே வந்தோம். பட் மிஸ்டர் நவீனும் வந்தார், ஆனால் வரல இந்த இடத்துக்கு. நானும் சுரேந்தர் மட்டும்தான் வந்தோம். ஸோ இந்த வாட்டி 3 பேரும் பைக் இல்லை காரில் வந்துட்டு வந்துட்டு இந்த இடத்த இன்றைய முதல் வியூ பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து அப்படி போய் மேலே ஏறி வியூ பாயிண்ட் இருக்குது, பார்ப்போம் வாங்க. திஸ் இஸ் த செக் போஸ்ட். ஒரு ஆளுக்கு 50 rupees ஆஃப் டிக்கெட்டு. அது வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட். அந்த சின்ன கலரா, அது என்ன? சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸ். இது ரெண்டுக்கும் ஒரே டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, இந்த பில்டிங்கு போகணுமா? அதான் வியூ பாயிண்ட்டு. லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது ஒரு யானை கூட்டம் வந்து இப்படி கிராஸ் பண்ணிச்சான். அப்பா அப்போ என்ன சொன்னாங்க, எல்லோரும் நிறுத்திட்டாங்க. கூட்டமாக இருந்தால் யானை பிரச்சனை கிடையாது, கூட்டமாக ஃபுல்லாக கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா சுரேந்தர்? ஆமாம், பார்த்தீங்களா? அப்போ அந்த வீடியோவும் பார்த்தோம் நம்ம. இல்லை, அப்புறமா ஒரு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வீடியோ காமிச்சார், இந்த மாதிரி யானை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரோ எடுத்திருக்காங்க, இல்லை அவங்க எடுத்தாங்க? அவங்க எடுத்துட்டு ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கே போடுறா சேனா அங்கெல்லாம் போக முடியாதுல்ல. வாச்சியா ராஜ், ஆனால் நீ வந்து தயவு செஞ்சு நாம நிற்கிறேன். என்ன பண்ணாரு? அது கிளையா? என்ன நினைச்சீங்க சுரேந்தர்? அவர் சிறுத்தையை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ரிஃப்ளெக்ஸா பயந்துட்டு. சரி, நீ எதை சொன்னீங்க? XUV 700. தயவு செஞ்சு வாங்கு. அதுக்கு வந்து சொல்லிடு எங்கள் கம்பெனிகிட்ட, இல்லாட்டி SUV வாங்கு. பார்த்தா செடான் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் மாமனார் சொல்லிடு. நீ அப்படியே இனிமேல் செடான் வாங்காதீங்க, இங்கெல்லாம் வர்றது கஷ்டம். நீ வந்து ரேப்பிட் நீ வச்சுப்பா. அப்போ ஏமாட்டாடா அவங்களா? ஸ்லாவியா நீ வச்சுப்ப. ஸ்லாவியாவை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓ, ஸ்லாவியாவை அவர் வச்சுக்கணும். XUV அவர் வாங்கணும். அப்பப்போ எடுத்துப்பேன். அப்பப்போ நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வரும்போது அப்புறம் எப்படி காரு எடுத்துக்கலாம். கை விட்டு இருக்கலாம் இழுக்குது. இது வரைக்கும் மண் ரோடு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக கல். இது வந்துட்டோம். மேக்ஸிமம் ஒரு 400-500 meters. வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, இப்போ இங்கே வந்தோடனே வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும்
கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. வியூ பாயிண்ட்டுக்கு மிக அருகாமையில் வந்துட்டோம். அவ்வளோ ஃபோர்ஸாக விழுது. ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ இங்கே சவுண்டு கேட்குது. நல்ல முடி வியூ பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து இப்படியே போயிட்டு எங்கே அங்கே இருக்கா அதுவா? வாய்ப்பு இல்லை. என்ட்ரன்ஸே என்ட்ரன்ஸ் அந்த ப்ளூ ஷீட்டு வண்டி பார்க்கிங் கீழே இருக்கிறது. அதான் அந்த பார்க்கிங் இந்த பக்கம் இருக்கு. பார்க்கிங்கை பார்க்கிங்கில் காரை எடுத்துட்டு அடுத்த வியூ பாயிண்ட் கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பின்னாடி போங்கண்ணா. பின்னாடி போங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க பாய். லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏரியா பேர் சொல்லுங்க. கல்லார். வால்பாறைல கல்லார். கல்லார் எஸ்டேட். நீங்க என்ன பண்றீங்க? நாங்களா சில்லு குச்சி விளையாடுறோம். வரீங்களானா ஒரு மேட்ச் போடுங்க. गाइस இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துக்கோங்க. இது புது சேனலா வந்திருக்கு பாய்ஸ். எங்க நடக்கற போன் எங்க இங்க பாருங்க. how are you? எங்க நடக்கற தோ அது ஸ்பீடா போனா நீங்க போங்க. அஸ்வின். ஓகே. அண்ணா என் பேர் என்ன கேட்க மாட்டீங்க? இந்த சேனலை என்னோட பேர் நிதின். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை நோட்டிஃபிகேஷன்ல போட்டுருக்கேன். அவ்வளவுதான். பாய் டாடா. மறக்காம பண்ணுங்க எல்லாத்தையும். நாங்க கல்லார்ல இருந்து பேசுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் அஜய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கல்லார் எஸ்டேட்ல இருந்து. நாங்க கல்லார் எஸ்டேட்ல இருக்கோம். அது வேணாம், நீங்க பேர் மட்டும் சொல்லுங்க. கல்லார்ல இருந்து பேசுறோம் பாய்ஸ். மண்ணுக்குள்ள போகுது. தப்பான ரூட்டுக்கு வந்தாலும் ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சு. பைக்கில் இருந்தால் நம்ம கிட்ட போய் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த ரூட்டில் போக சொல்லிச்சு பார்த்தீங்களா? அது கார் தான் இருக்குது மேப்பில். அது எங்கே வேணும்? அந்த அங்கே தெரியுது. இல்லை அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அந்த கேர்வ் அங்கே ரோடு தெரியுது. ரோடு அந்த மலைக்கு ஜம்ப் பண்ண சொல்லுது. இப்படியே இறங்கி ஏறலாம்.